வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தனியார் செய்தி ஊடகங்களை நீக்கப்பட்டிருப்பது பத்திரிகை சுதந்திரத்தை பறிப்பது மட்டுமின்றி ஜனநாயகத்திற்கும் எதிரானதாகும். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி குற்றச்சாட்டு. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை விளக்க வீடியோவில் தமிழில் எழுத்துப்பிழை. பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் கண்டனம். பெண்களின் பாதுகாப்பிற்காக முதல்வர் விஜய் தொடங்கி வைத்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தமிழகம் முழுவதும் இன்று முதல் தொடக்கம். லாட்டரி அதிபர் மார்டினின் 456 கோடி ரூபாய் சொத்து முடக்க வழக்கு. அமலாக்கத்துறை சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். தமிழ் சினிமாவின் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இன்று காலமானார். பாரதி ராஜாவின் மறைவு தமிழ் சினிமாவையே பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது. அமெரிக்காவின் எந்த ஒரு தாக்குதலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் ஈரானின் ஆயுதப்படைகள் பதிலடி கொடுக்க வல்லது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி எச்சரிக்கை. மீர்பூரில் நடைபெற்ற முதல் ஒருநாள் போட்டி. 21 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய வங்காளதேசம் அணி. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாடு அரசு கேபிள் ஒளிபரப்பிலிருந்து 3 தனியார் செய்தி ஊடகங்களை நீக்கப்பட்டிருப்பது பத்திரிகை சுதந்திரத்தை பறிப்பது மட்டுமின்றி ஜனநாயகத்திற்கும் எதிரானதாகும் என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக அரசு 3 தனியார் செய்தி ஊடகங்களை அரசு கேபிளிலிருந்து நீக்கியதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களது சமூக வலைதள பக்கத்தில் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இதில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தமிழ்நாட்டில் சோஃபா மாடல் அரசின் தோல்விகளை ஒளிபரப்பிய காரணத்திற்காக 3 செய்தி சேனல்களை அரசு கேபிளில் நீக்கியிருப்பதை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சட்டம் ஒழுங்கு, ஆளும் கட்சியினரின் அராஜகம், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை, போதைப்பொருள் பழக்கம் ஆகியவை பற்றிய செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு வருவதாலோ என்னமோ 3 சேனல்களையும் இந்த பொய்க்கால் குதிரை அரசு முடக்கியுள்ளதாக தெரிவித்தார். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தமிழ்நாடு அரசு கேபிள் ஒளிபரப்பிலிருந்து 3 தனியார் செய்தி ஊடகங்களை நீக்கப்பட்டிருப்பது பத்திரிகை சுதந்திரத்தை பறிப்பது மட்டுமின்றி ஜனநாயகத்திற்கும் எதிரானதாகும் என்று தெரிவித்தார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்பட்ட AI காணொளியில் இடம்பெற்றிருந்த தமிழ் வார்த்தை பிழைகள் தமிழ்நாட்டையே வெட்கப்பட வைத்துள்ளதாக பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் தனது சமூக வலைதள பக்கத்தில் முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்பட்ட AI காணொளியில் இடம்பெற்றிருந்த தமிழ் வார்த்தை பிழைகள் தமிழ்நாட்டையே வெட்கப்பட வைத்துள்ளதாக தெரிவித்தார். பெண்கள் பாதுகாப்பை முன்னிறுத்தும் முக்கிய நிகழ்ச்சியில் தமிழ் மொழிக்கு உரிய மரியாதை வழங்கப்படாதது கண்டனத்திற்குரியது என்று கூறினார். தொழில்நுட்ப வளர்ச்சி உச்சத்தில் இருக்கும் காலத்தில் ஒரு சில நிமிட AI காணொளியை கூட சரியான தமிழில் தயாரிக்க முடியாத நிலை அரசு துறைகளின் அலட்சியத்தை வெளிப்படுத்துகின்றது என்று தெரிவித்தார். காணொளி ஒளிபரப்பப்படுவதற்கு முன் யாரும் பரிசீலிக்கவில்லையா அல்லது பிழைகள் தெரிந்தும் அலட்சியமாக வெளியிடப்பட்டதா என்று வினவினார். சென்னையில் முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இன்று முதல் தமிழகம் முழுவதும் செயல்பாட்டிற்கு வருகின்றது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் முதலமைச்சர் விஜய் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இன்று முதல் கட்டமாக 70 பிரிவுகளுடன் தமிழகம் முழுவதும் இயக்கப்படுகின்றது. முழுக்க பெண் போலீசாரை கொண்டு இயங்கும் இந்த சிறப்பு படைக்காக முதற்கட்டமாக 140 பெண் சப் இன்ஸ்பெக்டர்களும் 420 பெண் போலீசாரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஒட்டுமொத்தமாக 270 பிரிவுகளாக விரிவுபடுத்தப்பட உள்ள இப்படையில் பெண் போலீசார் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் ரோந்து பணியில் ஈடுபட உள்ளனர். அவசர உதவி தேவைப்படும் பெண்கள் தற்போதைக்கு காவல்துறை கட்டுப்பாட்டு அறையின் 100 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் விரைவில் இதற்கான தனி வாட்ஸ்அப் மற்றும் மொபைல் எண்கள் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாட்டரி அதிபர் மார்டின் மற்றும் அவரது குடும்பத்தினரின் சொத்துக்கள் முடக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் அமலாக்கத்துறை 6 வாரங்களுக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
சிக்கிம் மாநிலத்தில் சட்ட விதிகளுக்கு புறம்பாக லாட்டரியை விற்பனை செய்ததன் மூலம் சிக்கிம் மாநில அரசுக்கு 910 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக லாட்டரி அதிபர் மார்டின் மீது சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையினர் வழக்கு தொடர்ந்தனர். இதைத் தொடர்ந்து லாட்டரி அதிபர் மார்டின் மற்றும் அவரது குடும்பத்தினரின் 910 கோடியே 29 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டு உள்ளன. இதில் 456 கோடியே 84 லட்சம் ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்பட்டதை அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் உறுதி செய்துள்ளது. இந்த உத்தரவை எதிர்த்தும் சொத்து முடக்கத்தை ரத்து செய்ய கோரியும் மார்டின், அவரது மனைவி லீமா ரோஸ், மகள் டெய்சி ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இதுகுறித்து அமலாக்கத்துறை 6 வாரங்களுக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்துள்ளது. தமிழ் சினிமாவின் இயக்குனர் இமயம் என போற்றப்படும் பாரதி ராஜா இன்று காலமானார். சென்னை நீலாங்கரையில் பிரபல திரைப்பட இயக்குனர் இமயம் பாரதி ராஜா தனது இல்லத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக பல நாட்களாக சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை 2 மணி அளவில் இயற்கை காலமானார். பாரதி ராஜாவின் மறைவு தமிழ் சினிமாவையே பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்கா பாதுகாப்பாக இருக்க விரும்பினால் ஈரான் பகுதியை விட்டு வெளியேறுமாறு ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தனது சமூக வலைதள பக்கத்தில் போர்க்களத்தில் தோல்விகளை சந்தித்த போதிலும் ஈரானின் உறுதி நிலைப்பாடுகளை அமெரிக்கா மேலும் சோதிக்க நினைப்பதாக தெரிவித்தார். வரலாற்றில் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் பாரசீக வளைகுடாவில் ஊடுருவும் விளையாட்கள் கடுமையான விளைவுகளை சந்தித்துள்ளதாக எச்சரிக்கை விடுத்தார். அமெரிக்காவின் எந்தவொரு தாக்குதலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் ஈரானின் ஆயுதப்படைகள் பதிலடி கொடுக்க வல்லது என்று தெரிவித்தார். அமெரிக்கா பாதுகாப்பாக இருக்க விரும்பினால் ஈரான் பகுதியை விட்டு வெளியேறுமாறு கூறினார். மிர்பூரில் நடைபெற்ற முதல் ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி வங்காளதேசம் அணி வெற்றி பெற்றுள்ளது. வங்காளதேசத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி 3 ஒருநாள் தொடரில் விளையாடுகின்றது. இந்த தொடரின் முதல் போட்டி மிர்பூரில் நடைபெற்றது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த வங்காளதேச அணி 50 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 284 ரன்கள் எடுத்தது. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய தன்ஷித் ஹசன் 54 ரன்களும், நஜ்முல் ஹுசைன் ஷண்டோ 67 ரன்களும், மொசாடெக் ஹுசைன் 86 ரன்களும் எடுத்தனர். இதையடுத்து 285 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 42 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்புக்கு 191 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டது. தொடர்ந்து மழை பெய்ததால் போட்டி மீண்டும் தொடங்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் டக்வொர்த் லீவிஸ் விதிமுறைப்படி வங்காளதேசம் 86 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் வங்காளதேசம் அணி 21 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது. 18 வருடங்கள் மக்கள் சேவை ஆற்றியுள்ளோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று அருப்புக்கோட்டை நகராட்சி அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகராட்சி அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி பங்கேற்று வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் கோவிலில் சாமி தரிசனம் செய்த அமைச்சர் ஜெகதீஸ்வரி கோவில் நிர்வாக அலுவலரிடம் திருவிழாக்கள் குறித்தும் கோவில் நிகழ்ச்சிகள் குறித்தும் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து அருப்புக்கோட்டை நகராட்சி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆய்வு செய்த அமைச்சர் ஜெகதீஸ்வரி அங்குள்ள தாய்மார்களிடம் அனைத்து ஊட்டச்சத்து பொருட்களும் முறையாக வந்து சேர்கிறதா என கேட்டறிந்தார். இதேபோன்று பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்த பின்னர் சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது புதுமையானவர்கள் தானே, இவர்களுக்கு என்ன தெரியும் என பலர் நினைக்கின்றனர். அப்படியெல்லாம் இல்லை எனவும் 18 வருடங்கள் மக்கள் சேவை ஆற்றியுள்ளோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும், அமைச்சர் பதவிதான் புதுசு எனவும் ரசிகர் மன்றத்திலிருந்து மக்கள் இயக்கும் வரை அனைத்திலும் பயணித்துள்ளேன் என்றும் சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி தெரிவித்தார். கம்பம் மெட்டுமலை சாலையில் நடைபெறும் சாலை பராமரிப்பு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் ஆய்வு மேற்கொண்டார்.
தேனி மாவட்டம் கம்பம் மெட்டுமலை சாலையில் நடைபெறும் சாலை பராமரிப்பு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் ஆய்வு செய்தார். அப்போது தொலைபேசி வாயிலாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் வனத்துறை அதிகாரியிடமும் பேசி சாலை பணிகளை விரைந்து முடிப்பதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதையடுத்து போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள சாலையை அகலப்படுத்த வனத்துறை அதிகாரிகளிடம் கூறினார். இதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் செய்தியாளர்களிடம் பேசியபோது கேரள பகுதியில் உள்ள தமிழக ஆக்கிரமிப்பு இடங்களை மீட்டுத் தர சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என்றும் உறுதியளித்தார். கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கேரளாவுக்கு செல்லக்கூடிய தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு செல்லக்கூடிய முக்கிய பாதைகளில் ஒன்றான கம்பமெட்டு பாதையில் மேம்பாட்டுக்கான பணிகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. அந்த பணிகளை பார்வையிட்டு விரைந்து அந்த பணிகளை முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அதிகாரிகளுடன் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தக்காரர்களுடன் நாம் பேசியிருக்கின்றோம். வாணியம்பாடியில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக மூடப்பட்டுள்ள நகராட்சி மகளிர் பூங்காவை பயன்பாட்டிற்கு கொண்டுவர சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நியூ டவுன் பகுதி நகராட்சி அலுவலகம் அருகில் நெய்வாசல் அப்துல் வஹாப் பெண்கள் பூங்கா அமைந்துள்ளது. இந்த பூங்கா கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மூடிய நிலையில் உள்ளது. இதனால் அங்கு புதர்கள் நிறைந்து காணப்படுகின்றது. மேலும் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. தகவல் அறிந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பாருக் பாஷா, நகராட்சி அதிகாரிகள், நகரமன்ற உறுப்பினர் சாரதிகுமார் மற்றும் கட்சி தொண்டர்களுடன் நேரில் சென்று பார்வையிட்டு உடனடியாக பூங்காவை பெண்கள் மற்றும் சிறுவர்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவர உத்தரவிட்டார். ரெட்டியார் சத்திரம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் 56 கிலோ கஞ்சாவை விற்க முயன்ற கணவன் மனைவி உட்பட 3 பேரை கைது செய்துள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் உள்ள ரெட்டியார் சத்திரம் காவல் நிலையத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திண்டுக்கல் ரெட்டியார் சத்திரம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் 56 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். இதில் சம்பந்தப்பட்ட கொட்டாரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஜெயபால், அவரது மனைவி நந்தினி, நத்தம் ஊராளிப்பட்டியை சேர்ந்த சையது காட்டுவா என 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். திண்டுக்கல் மாவட்டத்தில் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுப்பதற்கு ரோந்து பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். ட்ரக் ஃப்ரீ டிஎன் என்ற செயலி மூலம் போதைப் பொருட்கள் சம்பந்தமான தகவல்களை பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என்று கூறினார். கிடைத்த ரகசிய தகவலின்படி ரெட்டியார் காவல் ஆய்வாளர், சார்பு ஆய்வாளர் மற்றும் நம் காவலர்கள் எல்லாருமே அந்த அம்மாப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் கஞ்சா பதுக்கி வைத்திருக்கிறதாக தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கே போய் ஒரு பிரைவேட் ஃபார்மில் போய் சோதனை பண்ணுறாங்க. சோதனை பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 56 கிலோ கஞ்சா கைப்பற்றப்படுது. இதில் தொடர்புடைய ஜெயபால், சிறை கைதிகளை மனிதநேயத்துடன் நடத்த வேண்டும் என்று வேலூர் சிறைத்துறை தலைவர் சண்முக சுந்தரம் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் தொரப்பாடியில் உள்ள சிறை மற்றும் சீர்திருத்த நிர்வாக பயிலகத்தில் 9வது பேட்ச் சிறை அதிகாரிகளுக்கான 3 மாத பயிற்சி நிறைவு பெற்றது. இதையடுத்து நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவிற்கு பயிலக இயக்குநர் பிரதீப் தலைமை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக வேலூர் சரக சிறைத்துறை தலைவர் சண்முக சுந்தரம் கலந்து கொண்டு சிறந்த பயிற்சி பெற்ற மியூனா கட்டூன் மற்றும் பாலசுப்ரமணியன் ஆகியோருக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். இவ்விழாவில் பேசிய அவர், கைதிகளை மனிதாபிமானத்துடன் நடத்த வேண்டும், அவர்களின் குற்றத்தை மட்டுமே பார்த்து மதிப்பிடக்கூடாது என்றும் அவர்கள் சமூகத்தில் மீண்டும் இணைந்து வாழ வழிவகை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். கொடைக்கானலில் உள்ள நட்சத்திர ஏரியில் கழிவுநீர் கலப்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள நட்சத்திர ஏரியில் சமீப காலமாகவே தனியார் மற்றும் பொது கழிப்பிடங்களில் இருந்து கழிவுநீர் ஏரியில் திறந்துவிடப்படுகின்றன. இதில் குறிப்பாக நட்சத்திர ஏரியில் நாள்தோறும் நடைபயிற்சி, படகு சவாரி செய்யும் நிலையில் அப்பகுதியில் செல்வோருக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு கொடைக்கானல் நட்சத்திர ஏரியை காப்பாற்ற வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நலிவடைந்து வரும் மோர் மிளகாய் தொழிலை காக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
முன்னாள் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியின் சொந்த தொகுதியான திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி ஸ்ரீராமபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட போலியமனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த பல வருடங்களாக மோர் மிளகாயை விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில வருடங்களாக 80க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளாக போலியனூர் பகுதி மாறி வருவதால் மோர் மிளகாய் தயாரித்து தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கும் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் தொழிற்சாலைகளை நிறுவி விவசாயத்தை அழித்து வரும் நிலையில் மோர் மிளகாய் தொழிலை காக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போலியம்மனூர்ல இருந்து தான் பேசுறேன். நான் ஒரு விவசாயி தான். இப்போ என்னன்னா இந்த பிரச்சனை இப்போ முன்னாடி குணசேகரன் சார் பேசுன மாதிரி சொல்லியிருப்பாரு. நான் ஒரு விவசாயி. இப்போ எனக்கு ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் நான் தென்னை மரம் வச்சுருக்கேன், எலுமிச்சை வச்சுருக்கேன், காய்கறி போடுறேன், எல்லாம் பயிர் பண்ணுறேன். தங்கம் விலை உயர்வால் வரி சீர்திருத்தம் கோரி கோவை நகை உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் கோயம்புத்தூர் நகை உற்பத்தியாளர் சங்கத்தினர் செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தினர். அப்போது பேசிய கோவை தங்க நகை தயாரிப்பாளர் சங்க தலைவர் முத்து வெங்கட்ராம், தங்கம் விலை கடந்த 2 ஆண்டுகளில் 140% உயர்ந்ததால் MSME நகை உற்பத்தியாளர்கள் மூலதன நெருக்கடியை சந்தித்து வருவதாகவும், இருப்பு மதிப்புக்கு வரி விதிப்பு மற்றும் FIFO முறையால் கூடுதல் சுமை ஏற்படுவதாகவும் கூறினார். இதனை தீர்க்க மாற்றீடு முறை, LIFO அனுமதி, சிறு உற்பத்தியாளர்களுக்கு தனி வரி விதிப்பு, உள்நாட்டு ஏற்றுமதி விலைப்பட்டியல் முறை உள்ளிட்ட வரி சீர்திருத்தங்களை அரசு கொண்டு வர வேண்டும். இது தொடர்பான அறிக்கையை நிதியமைச்சர் மற்றும் பியூஷ் கோயலிடம் வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். 26 வரைக்கும் 140% தங்கத்தினுடைய விலை கூடியிருக்கு. இன்னைக்கு வருமான வரி திட்டத்தின்படி 2 வகையில தான் எந்த ஒரு தங்க நகை தொழில் சார்ந்த வியாபாரிகள் வருமான வரி தாக்கல் செய்யும். ஃபிஃபோன்னு ஒன்று சொல்லுவாங்க, வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கம்மு லாஸ்ட் அவுட். எப்போ முதல்ல வாங்கினோமோ அப்புறம் கடைசியில் எதை விற்கிறோமோ அப்போ நம்ம வாங்கின விலை எப்பவோ வாங்கியிருக்கோம், விற்கிறது இன்னைக்கு விற்போம். அப்போ அதுக்குண்டான டேக்ஸை கட்ட வேண்டியதாக இருக்கு. திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் குவிந்த குப்பைகளை உடனடியாக அகற்றி மருத்துவமனையில் சுகாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தைகள் பிரிவின் பின்பகுதியில் உணவு கழிவுகள், பிளாஸ்டிக், மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட குப்பைகள் டன் கணக்கில் தேங்கி உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இங்கு தினமும் பல பிரசவங்கள் நடைபெறும் நிலையில் நோயாளிகளும் உறவினர்களும் தங்கும் சூழலில் சுகாதாரக்கேடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. பல நாட்களாக குப்பைகள் அகற்றப்படாததால் நோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி ஆய்வு செய்த நிலையில் பின்னர் குப்பைகள் முறையாக அகற்றப்படாமல் மறுபடியும் பின்பகுதியில் கொட்டப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து குப்பைகளை உடனடியாக அகற்றி மருத்துவமனையில் சுகாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். நெடுஞ்சாலைத்துறையால் தனியார் நிலத்தில் வைக்கப்பட்ட அறிவிப்பு பலகைக்கு இடையே நிலத்தின் உரிமையாளர் சுற்றுச்சுவர் எழுப்பிய காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது. தஞ்சாவூர் அருகே பள்ளிய அக்ரஹாரம் பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. அறிவிப்பு பலகை சாலையின் ஒரு புறத்திலும் தனியார் நிலத்தின் மறுபுறத்திலும் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிலத்தின் உரிமையாளர் நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் வைக்கப்பட்டுள்ள அறிவிப்பு பலகையை அகற்றாமல் பலகைக்கு இடையில் சுற்றுச்சுவரை எழுப்பியுள்ளார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. வணக்கம், என் பேர் யானிதா செல்வன். நான் BS என்வரன்மெண்டல் சயின்சஸ் படிக்கிறேன், பிஷப் வீபர் காலேஜ் திருச்சியில். நாங்கள் 9 ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வருடம் மாணவர்கள் நடவு விழா அப்படின்னு பண்ணி இயற்கை விவசாயத்தை பற்றியும் பாரம்பரிய நெல் ரகங்களோட முக்கியத்துவத்தை பற்றியும் மாணவர்களுக்கு இளம் தலைமுறையினர்கிட்ட கொண்டு சேர்க்கும் விதமாக இதை பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் 20க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் நாங்கள் பயிரிட்டுருக்கோம். அதில் இந்த வருடம் ரத்தசாலி அரிசி பயிரிட்டுருக்கோம். இந்த ரத்தசாலி அரிசியில் நெல்லில் அதிகப்படியான மருத்துவ குணங்களுடையது. இரத்த சோகை, இரத்த விருத்தி, கர்ப்பிணி பெண்களுக்கு, சர்க்கரை நோயுடையவர்களுக்குன்னு இது அனைவருமே இந்த சோகரிசியை உட்கொள்ளலாம். ஆண்டிப்பட்டி பேரூராட்சி பகுதியில் நிலவி வரும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் காலி குடங்களுடன் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சியில் உள்ள 18 வார்டுகளில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ஆண்டிப்பட்டி பேரூராட்சிக்கு தண்ணீர் வழங்கி வரும் வைகை அணையின் நீர்மட்டம் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு 71 அடியிலிருந்து 20 அடியாக குறைந்ததை அடுத்து குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டது. இதனால் 18 வார்டுகளிலும் உள்ள பொதுமக்கள் குடிநீர் கிடைக்காமல் கடும் அவதியடைந்துள்ளனர். இதையடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆண்டிப்பட்டி நகரில் குடிநீர் முறையாக வழங்க கோரி ஆண்டிப்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு காலி குடங்களுடன் பெண்கள் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் நகர செயலாளர் முனீஸ்வரன் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். அப்போது சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட வந்த ஆண்டிப்பட்டி பேரூராட்சி தலைவர் சந்திரகலாவிடம் பெண்கள் உள்ளிட்ட போராட்டக்காரர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து உடனடியாக குடிநீர் வழங்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக பேரூராட்சி தலைவர் உறுதியளித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தேர்தல் வாக்குறுதியின்படி விவசாயிகள் வாங்கியுள்ள பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்திட வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு விவசாய சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் விவசாய கூட்டமைப்பின் சார்பில் 20க்கும் மேற்பட்ட விவசாய சங்கத்தினர் திருச்சி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். பின்னர் தமிழ்நாடு விவசாய சங்க மாவட்ட செயலாளர் நடராஜன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது 5 ஏக்கருக்கு கீழ் உள்ள விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாகவும் அதற்கு மேல் உள்ளவர்களுக்கு 50% தள்ளுபடியும் வழங்க வேண்டும் என்று கூறினார். மேலும் மேட்டூர் அணை நீர்திறப்பு, உரவிலை குறைப்பு, உய்யக்கொண்டான் மற்றும் கட்டளை வாய்க்கால்கள் தூர்வாறுதல், கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் வலியுறுத்தினார். விலையை கடுமையாக மத்திய அரசாங்கம் உயர்த்திருக்கிறாங்க. அதை உடனடியாக வாபஸ் வாங்கணும். 2 3 உய்யக்கொண்டான் கட்டளை வாய்க்காலில் தூர் வாரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, இந்த மழைக்காலத்தில் தூர் வாரணும். மழைக்கால தண்ணி வந்ததுக்கு பிறகு தூர் வாரதுனால எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடுது. அதனால் இப்போ முன்கூட்டியே அதுக்கான தூர்வாதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இன்சூரன்ஸ், அதாவது 24-25 ஒரு கடுமையான மழை பருவம் பெய்திச்சு. அந்த மழைக்கு பெரிய அளவுக்கு திருப்பூர் வட்டாரத்தில் பாதிச்சிருக்கு. கணக்கெல்லாம் அரசாங்கம் எடுத்துட்டாங்க. கன்னியாகுமரி அருகே பண மோசடி வழக்கில் தம்பதியை பிடிக்க சென்ற காவல் உதவி ஆய்வாளர் மீது நாயை ஏவி கடிக்க வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மேலநெய்யூர் பகுதியைச் சேர்ந்த ஜவுளி வியாபாரி கிரேட் பிரின்ஸ் ராஜ் உறவினர்கள் நாகசுமன் மற்றும் கிருஷ்ணவேணி மீது பண மோசடி செய்ததாக காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளார். இதில் 6 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் கார் வாங்கி ஏமாற்றியதாகவும் பல மாவட்டங்களில் இவர்களுக்கு எதிராக மோசடி வழக்குகள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. கைது செய்ய முயன்றபோது தகராறு ஏற்பட்டதில் காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர் நாய்க்கடியால் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பின்னர் பாதிக்கப்பட்டவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து தம்பதியினர் மீது கடும் நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டுத்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். சிவகங்கை அருகே காவல் நிலையத்திற்குள் சென்று பெண் தலைமை காவலரை மிரட்டிய சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் 2வரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தெற்கு காவல் நிலைய தலைமை காவலர் ஜெயா செல்வி காவல் நிலையத்தில் அவர் மட்டும் பணியில் இருந்தபோது சரித்திர பதிவேடு குற்றவாளிகளான சூரிய பிரகாஷ், தங்கசாமி ஆகிய 2வரும் அங்கு வந்துள்ளனர். அப்போது தாங்கள் வீட்டில் இல்லாதபோது விசாரித்த காவல்துறையினர் யார் என கூறி அவரிடம் தகாத வார்த்தைகளால் திட்டியும் இனியும் தங்களை தேடி வீட்டிற்கு வந்தால் உயிரை பறித்து விடுவதாக கூறி மிரட்டியுள்ளனர். இதன் பின்னர் ரோந்து பணிக்கு சென்ற காவல் ஆய்வாளர் அங்கு வந்தபோது 2வரையும் பிடித்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். காவல் நிலையத்தில் பெண் காவலரை சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் மிரட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்திரமேரூர் அருகே பிரம்மீஸ்வரர் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் பினாயூர் கிராமத்தில் உள்ள பிரம்மீஸ்வரர் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு சிறப்பு யாகங்கள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் தலைமையில் யாகசாலையில் இருந்து கொண்டு வந்த பூஜிக்கப்பட்ட புனித கலச நீரை பிரம்மீஸ்வரர் விமான கோபுரத்தில் ஊற்றி மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
கொடைக்கானலில் பலத்த காற்றுடன் சாரல் மழை பெய்து வருவதால் நட்சத்திர ஏரியில் சுற்றுலா பயணிகள் நலன் கருதி படகு சவாரி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் சாரல் மழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக கொடைக்கானலில் உள்ள நட்சத்திர ஏரியில் சுற்றுலா பயணிகள் நலன் கருதி படகு சவாரி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் காலை முதல் படகு சவாரி செய்ய காத்திருந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்து திரும்பி சென்றனர். கொடைக்கானலில் நிலவும் வானிலை மாற்றத்திற்கு பின் சுற்றுலா பயணிகளுக்கு படகு சவாரி அனுமதிக்கப்படுவார்கள் என்று நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நில துறைமுக ஆணையம் பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வையால் பாதுகாப்பின் கோட்டையாக மாறியுள்ளது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். டெல்லியில் தரைவழி மேலாண்மை அமைப்பை தொடங்கி வைத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். அப்போது நிலத்துறைமுக ஆணையத்தின் யோசனை முதலில் பாதுகாப்பு தேவைகளிலிருந்து உருவானதாகவும், ஆனால் பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வையால் அது பாதுகாப்பின் முக்கிய கோட்டையாகவும் வர்த்தக வளர்ச்சிக்கான கருவியாகவும் மாறியுள்ளது என்றார். மேலும் நிலத்துறைமுகங்கள் இரு நாடுகளுக்கு இடையிலான இணைப்பு பாலமாகவும் கலாச்சார தூதர்களாகவும் செயல்படுகின்றன என்று அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டதுடன் சட்டவிரோத வர்த்தகத்தை கட்டுப்படுத்தி சட்டப்பூர்வ வர்த்தகத்தை ஊக்குவித்துள்ளதாகவும் அவர் கூறினார். நீட் தாள் கசிவு வழக்கு குறித்து உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நீட் தாள் கசிவு வழக்கு குறித்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கருத்து தெரிவித்துள்ளார். அவர் கூறுகையில், இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும், கடந்த நாட்களில் நடந்த முறைகேடுகள் குறித்து சிபிஐ தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் சிபிஐ மீது முழு நம்பிக்கை உள்ளதாகவும், கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். அவர்களுக்கு விரைவான விசாரணை நடத்தி சட்டப்படி உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் மூலம் நாடு வலுப்பெற்று வருவதாக மகாராஷ்டிர துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி குறித்து மகாராஷ்டிர துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த 12 ஆண்டுகளாக மோடி நாட்டின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து உழைத்து வருவதாக கூறினார். இந்திய பொருளாதாரம் 11வது இடத்திலிருந்து 4வது இடத்திற்கு வந்துள்ளது என குறிப்பிட்டார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் மூலம் நாடு வலுப்பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் 2014க்கு பிறகான காலத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை எனவும், மோடி களங்கமற்ற பிரதமர் எனவும் ஏக்நாத் ஷிண்டே புகழாரம் சூட்டியுள்ளார். விதிமுறைகளை மீறி செயல்பட்ட 8 கல்குவாரிகளை உடனடியாக மூட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி செயல்பட்ட 8 கல்குவாரிகளை மூட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு மாநிலம் முழுவதும் உள்ள கல்குவாரிகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற ஆய்வில் சில கல்குவாரிகள் விதிமுறைகளை மீறி செயல்பட்டது கண்டறியப்பட்டது. இதையடுத்து 8 கல்குவாரிகளையும் மூட புவியியல் மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டனர். மனோரஞ்சிதம் நீர்த்தேக்க பகுதியில் அத்துமீறி திருமண போட்டோஷூட் எடுக்கப்படும் சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதியில் வசிக்கும் 50,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு மனோரஞ்சிதம் நீர்த்தேக்கத்திலிருந்து குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றது. பாதுகாக்கப்பட்ட பகுதியாக உள்ள இந்த நீர்த்தேக்க பகுதிக்கு நகராட்சி நிர்வாகிகள் மற்றும் பணியாளர்களை தவிர மற்றவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை. இந்நிலையில் அப்பகுதியில் திருமண போட்டோஷூட் நடைபெற்றது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எந்த அடிப்படையில் அனுமதி வழங்கப்பட்டது, முக்கிய நபர் என்பதால் சலுகை அளிக்கப்பட்டதா, பணம் பெற்றுக்கொண்டு அனுமதி வழங்கப்பட்டதா என்பது குறித்தும் சந்தேகம் எழுந்துள்ளது. தொடர்ந்து நகராட்சி நிர்வாகம் விளக்கமளிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பயிர் சாகுபடி பணிக்காக மேட்டூர் அணையில் தண்ணீர் திறப்பதற்குள் கல்லணை கால்வாயில் தேங்கி கிடக்கும் கழிவுநீர் குப்பைகள் சுத்தம் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை கால்வாயில் குப்பைகள் மற்றும் கழிவுநீர் கலப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேட்டூர் அணையில் இந்த ஆண்டு சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இந்நிலையில் தஞ்சை, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி உள்ளிட்ட பகுதிகளுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் கல்லணை கால்வாயில் கழிவுநீர், சாக்கடை நீர் மற்றும் மருத்துவ கழிவுகள் கலக்கின்றன.
இதனால் நிலத்தடி நீர் மற்றும் குடிநீர் மாசுபாடு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். எனவே தண்ணீர் திறக்கப்படுவதற்கு முன்பாக கல்லணை கால்வாயை முழுமையாக சுத்தம் செய்து கழிவுநீர் கலப்பதை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மானாவாரி நிலங்களில் வறட்சியை கண்டு விவசாயிகள் கலங்காமல் மரப்பயிர் விவசாயத்திற்கு மாற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் விவசாயிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலையில் உள்ள அண்ணா சமுதாய கூடத்தில் மாவட்ட அளவிலான நடைபெற்ற வேளாண் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் முத்துக்குமரன் திறந்து வைத்து பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கருத்தரங்கில் ரூபாய் 2.12 லட்சம் மதிப்பிலான வேளாண் நலத்திட்ட உதவிகளை 50% மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கினார். பின்னர் பேசிய ஆட்சியர் கரூர் மாவட்டத்தில் மானாவாரி நிலங்கள் அதிகம் உள்ளதால் விவசாயிகள் நிலங்களை தரிசாக விடாமல் மரப்பயிர் விவசாயத்திற்கு மாற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் இயற்கை முறையில் விளைவிக்கப்படும் விளைபொருட்களுக்கு நல்ல வரவேற்பு இருப்பதாகவும் மரப்பயிர் சாகுபடி மூலம் விவசாயிகள் ஆண்டுதோறும் நிலையான வருமானம் பெற முடியும் என்றும் தெரிவித்தார். கரூர் மாவட்டத்தை பசுமை மிகுந்த வேளாண் மாவட்டமாக மாற்ற அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என ஆட்சியர் வலியுறுத்தினார். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிக்கு 14 ஆண்டு சிறை தண்டனை விதித்து நாகர்கோவில் போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அண்ணா காலனியை சேர்ந்த ஜெரீன் கடந்த 2019ஆம் ஆண்டு 9 வயது சிறுமிக்கு மிட்டாய் வாங்கி தருவதாக கூறி அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இது தொடர்பாக மார்த்தாண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நாகர்கோவில் போக்சோ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து வழக்கை விசாரித்த நீதிபதி குற்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து ஜெரீனுக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 6000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். அரசு மருத்துவமனையின் அலட்சியத்தால் பிரசவத்தின் போது குழந்தை உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை கண்ணகி நகர் அரசு மருத்துவமனையின் அலட்சியத்தால் பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்ட மெர்சி என்ற பெண்ணின் குழந்தை உயிரிழந்ததாக கூறி அவரது குடும்பத்தினரும் உறவினர்களும் மருத்துவமனையை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பிரசவ வலியுடன் வந்த மெர்சிக்கு முறையான சிகிச்சை அளிக்காமல் மாத்திரைகளை மட்டும் கொடுத்து மேல் சிகிச்சைக்காக திருவல்லிக்கேணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர். அங்கு அறுவை சிகிச்சை செய்தபோது குழந்தை இறந்து பிறந்தது தெரியவந்தது. தற்போது தாய் மெர்சியும் தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தங்களின் முதல் குழந்தையும் இதே மருத்துவமனையின் அலட்சியத்தால் தான் குறை பிரசவமாக பிறந்தது என குற்றம் சாட்டி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தனியார் செய்தி ஊடகங்களை நீக்கப்பட்டிருப்பது பத்திரிகை சுதந்திரத்தை பறிப்பது மட்டுமின்றி ஜனநாயகத்திற்கும் எதிரானதாகும். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி குற்றச்சாட்டு. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை விளக்க வீடியோவில் தமிழில் எழுத்துப்பிழை. பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் கண்டனம். பெண்களின் பாதுகாப்பிற்காக முதல்வர் விஜய் தொடங்கி வைத்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தமிழகம் முழுவதும் இன்று முதல் தொடக்கம். லாட்டரி அதிபர் மார்டினின் 456 கோடி ரூபாய் சொத்து முடக்க வழக்கு. அமலாக்கத்துறை சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். தமிழ் சினிமாவின் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா என்று காலமானார். பாரதி ராஜாவின் மறைவு தமிழ் சினிமாவையே பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது. அமெரிக்காவின் எந்த ஒரு தாக்குதலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் ஈரானின் ஆயுதப்படைகள் பதிலடி கொடுக்க வல்லது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி எச்சரிக்கை. மீர்பூரில் நடைபெற்ற முதல் ஒருநாள் போட்டி. 21 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய வங்காளதேசம் அணி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.